ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வஞ்சிரம் மீனோட கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். இந்த தொக்கு வந்து எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து மெயின் டிஷ்க்கும் இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக போகும். இது வந்து குறிப்பாக வந்து சொல்லப்போனால் சாம்பார் சாதம், ரசம் சாதம், பழைய சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலி எடுத்து அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் போட்டுக்கோங்க. இது வந்து உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கருவாடில் எவ்வளோ உப்பு இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் உப்பு கொஞ்சம் பாதி உப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தப்பில்லை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் வஞ்சிரம் மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அது மேலே பளபளன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஏதோ அதில் வந்து பாதரசம் மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன டீட்டெயில்னு கேளுங்க. நானும் அதை யூடியூப்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இதை வந்து கருவாடை நல்லா அந்த மேலே மினுமினுப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா சுரண்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. நறுக்கிட்டு அதுக்குள்ளே இந்த வாணலில் நம்ம வேக வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த கருவாடை சேர்த்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 15 நிமிஷமாவது அதை வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட இது நல்லாயிருக்கும். அந்த உப்பு வந்து வெங்காயம் தக்காளியில் ஏறும், மிளகா வந்து எல்லாத்தோட ரேண்டமாக கலக்கும். அவசரப்பட்டு சீக்கிரமாக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் பச்சை பச்சையாக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.